ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனையில் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 2551 வேக்கன்சி. அதை டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 24/2/2026 வந்திருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. டோட்டலாக 2551 வேக்கன்சி, அதாவது 10 போஸ்டிங்கில் மொத்தம் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எண்டு டேட்டு பார்த்திங்கன்னா 16/3/2026 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைனில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் நான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துங்க. நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன், அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க. அப்படி எந்தெந்த ஊரில் எவ்வளோ போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக 2551 வேக்கன்சியில் எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்தெந்த ஊரில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் மேக்ஸிமம் இதில் காரைக்கால் நம்மளுக்கு பக்கமாக இருக்கும். பாண்டிச்சேரி ப்ளஸ்ஸு மதுரை 2 ஏரியா. மதுரையில் 30 வேக்கன்சியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா டோட்டல் 88 போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நீங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கும். காரைக்கால்லையும் ஜிப்மர் இருக்குது, அங்கே 383 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிகார்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் டிஜிஎன்எம் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லெவல் பார்த்திங்கன்னா, அதாவது 16/3/2026 அன்றைக்கி உங்களுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷமும், அப்புறம் பிடபிள்யூபிடியில் ஓபிசிக்கு 13 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன கவர்மெண்ட் பாலிசியோ அதுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமும், அடுத்தது மெயின் எக்ஸாம் 2 இருக்கும். அது வழியாக தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2400 ரூபாயும், அதர் அப்ளிகேஷன் எல்லாருக்குமே 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.